கடல் உலகத்தை குறிக்கும் என்றால் சோவான் என்ற அந்த பாவ வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாய் வந்த நமக்கு முன்னே இருக்கிற தடை என்ன? உலகம். C'est le monde. இன்றைக்கு சாத்தான் இரண்டு விதமாக கிரியை செய்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள். ஆனால் அந்த பாடுகளை பார்த்து அஞ்சி எத்தனை பேர் பின்வாங்கி போகிறோம். அதனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வருகிறான். உலகத்தின் கவர்ச்சியை நமக்கு காட்டுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Qu'est-ce que Jésus avait dit, le Seigneur? உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு லௌகீக உலக இச்சைகளால் இழுப்பொண்டு போய் நாசமாய் போகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகம் கொடுக்கின்ற சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உலகத்தவர்கள் போல நாமும் சாப்பிடத்தான் வேண்டும், உடுத்த வேண்டும், On doit s'habiller. நமக்கு ஒரு வீடு வாசல் வேண்டும், On a besoin d'une maison. போக வர வாகனம் வேண்டும். On a besoin des véhicules pour le transport. இந்த நவீன காலத்துல இணையம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இணையம் வேண்டும், கை டெலிபோன் வேண்டும், கம்ப்யூட்டர், லேப்டாப் வேண்டும், நவீன இசை கருவிகள் வேண்டும், உடை கழுவுகிற எந்திரம் வேண்டும். நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகின் பல விஷயங்கள் வேண்டும். மறந்து விடாதீர்கள், உலகம் ஒரு கடல். சும்மா உள்ள கடலுக்கு போய் நீந்தி குளிக்கலாம் முடியுமா? முடியாதா? அந்த கடலிலே பிரயாணம் செய்யலாம். On pourra voyager sur les eaux de la mer. கப்பலிலே, படகிலே, தோணியிலே மீன் பிடிக்கலாம். கடலினால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. ஆனால் கடல் ஆபத்தானது. அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் கடலிலே கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கடல் உங்களை விழுங்கி அமிழ்ந்து செத்து போய் விடுவீர்கள். அமைதியா இருக்கிறது போல இருக்கும், எப்பொழுது கொந்தளிக்கும் என்று தெரியாது, எந்த இடத்துல சுழி இருக்கின்றது என்று தெரியாது. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு, நீங்கள் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு உலகில் எத்தனை பேர் கடலிலே சாகிறார்கள். அழகானது ஆனால் ஆபத்தானது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் உலகம் என்கின்ற அந்த தடையை பார்க்கும் போது அந்த உலகம் நம்மை அமிழ்த்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, கடலை ஆண்டவர் பிளக்கிறார், வெட்டாந்தரை காணப்படுகிறது, தண்ணீர் குவியலாய் நிற்கிறது. நாம் அந்த கடல் என்கின்ற உலகத்துக்குள் இறங்கி சீயோனை நோக்கி பிரயாணிக்கின்ற கிறிஸ்தவர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலுக்குள் இறங்கி அவர்கள் நடந்து போக வேண்டும். சரி, கடலுக்குள் இறங்கி விட்டேன், அற்புதத்தால் தான் இறங்கினேன், அற்புதத்தால் கடல் பிளந்தபடியினால் இறங்கினேன், இவ்வளவு செய்தவர் இனியும் என்னை காத்துக் கொள்வார் என்கின்ற வரட்டு தைரியத்திலே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். பார்வோனுடைய ராணுவம் உங்களண்டை வந்திருக்கும், விலகிய கடல் மறுபடி மூடி இருக்கும். பார்வோனுடைய ராணுவத்தோடு சேர்த்து இந்த நின்று கொண்டிருந்தவர்களும் அழிந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? On est sauvé, non? ஆண்டவர் நமக்காக உலகத்தை பிரித்து நம்மை உலகத்தின் நடுவிலே பாதுகாப்பாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த வெட்டாந்தரையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். சோவானை விட்டு வந்தாயிற்று, ஆனால் இங்கே நிற்க கூடாது, சீயோனை நோக்கி போக வேண்டும். ஆனால் என்ன நடக்க போகிறது தெரியுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அநேகர் பல காரணங்களால் அந்த உலகத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், முன்னேறாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தை வாசிப்பதை விட வேறு விஷயங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட வேறு தேவையில்லாத விஷயங்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய மக்களோடு உரையாடுவதற்கு பதிலாக இப்பொழுது உலக நண்பர்களோடு நிறைய நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள் அந்த கடலிலே உண்டு, உங்களுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள் அந்த கடலிலே உண்டு. எப்படி அந்த தண்ணீர் குவியலாக நிற்கிறதா? இந்த பக்கமும் இந்த பக்கமும். உங்களில் சில பேர் என்ன செய்கிறீர்கள்? நின்று கொண்டு அந்த குவியலுக்கு மேலே இருக்கிற உங்களுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மச்சானே எப்படி, மச்சானே எப்படி போகுது, விளங்குதா உங்களுக்கு? இந்த பக்கம் திரும்பினா அந்த அபுதாபி சித்தி, ஆன்ட்டி எப்படி இருக்கிறீர்கள், ஆன்ட்டி அபுதாபி எப்படி இருக்குது, Tata, comment vas-tu? Comment est Abu Dhabi? அப்போ அங்கே உங்களை நடத்தி கொண்டு போகிற மோசே, இந்த மோசே இல்ல, அதோ அந்த மோசே, பாஸ்டர் ஆபேல் என்கின்ற மோசே சொல்லுகிறார், வாங்க வாங்க, மீட்டிங், ஆராதனை, ஜெப கூட்டம், வா பாஸ்டர், இன்றைக்கு மீட்டிங்க்கு வர முடியாது, ஒரு சின்ன வேலை பாஸ்டர், நாளைக்கு வர்றேன். ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி, அபுதாபி எப்படி இருக்குது ஆன்ட்டி, விளங்குதா? இப்ப பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி அம்மா சொல்றா, பிள்ளை அல்லது படியன் வா கூட்டத்துக்கு போகணும், இல்லோ நேரமாகுதல்லோ, வாவனடா சனியன்,
அம்மா நீங்க போங்க, அப்பா நீங்க போங்க, நான் பேந்து வாரேன், நான் போங்க. கொப்பன் சவா கொப்பன். நாம் சிரிக்கிறோம், இது நடக்கிறதா இல்லையா? உங்களை பற்றி பாருங்கள். சீயோனை நோக்கி முன்னேறுவதென்றால் எப்படி? ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரமும் முன்னேறுகிறீர்கள். வேதம் வாசிக்கும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அடி எடுத்து முன்னே வைக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜெப கூட்டத்தின் போதும் முன்னேறுகிறீர்கள். ஒவ்வொரு ஆராதனைகளின் போதும் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபட்டாலும் அது உங்களை முன்னேற்றி சீயோனுக்கு உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பிசாசுக்கு என்ன வேண்டும்? Qu'est-ce que le diable veut? அவனால் உங்களை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போக முடியாது அல்லவா? ஆனால் இந்த இடத்திலே நிற்பாட்டினால் அவன் வெற்றி. அதுல ஆபத்து என்ன தெரியுமா அன்பானவர்களே? நிற்கும் பொழுது ஒன்றுமே நடக்க மாட்டேன் என்கிறது அல்லவா? அதனால் தைரியம் வருகிறது. நான் 2 மீட்டிங்க்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. நான் 2 ஆராதனைகளுக்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. என்னமோ பாஸ்டர் சுரேஷ் சொன்னார், தண்ணீர் மூடுமாம். Et pasteur Suresh avait dit que les eaux vont recouvrir. பார்வோன் வந்து பிடிப்பானாம். நான் 2 மாதமாக ஆராதனைக்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. நடக்கும். Ça va pas arriver maintenant, mais ça va arriver. குவியலாக நிற்கிறது. Et ça se tient à côté. என்றைக்கு பார்வோனின் ராணுவம் உள்ளே வருகிறதோ அவனே அப்போ அந்த குவியல் ஒன்று சேரும். நாம் சிரிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு சீயோனை நோக்கி முன்னேறாமல் இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே ஓரிரு அங்கத்தவர்கள் முன்னேறுகிறார்கள், மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வரட்டு தைரியம், ஒரு வரட்டு துணிவு, எனக்கு நான் நன்றாய்த்தானே இருக்கிறேன் என்ற ஒரு திமிர், ஒரு தென்னாவெட்டு. இன்றைக்கு தீர்க்கதரிசியாகிய ஆசாப் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பான எச்சரிக்கை என்னவென்றால், உலகத்துக்குள்ளே பிரயாணிக்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள், தங்கி தாபரிக்க வேண்டாம், ஆபத்து.